மீட்பெரும் ரட்சகருமான ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் அந்த கால வேளையில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படியாக ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அது என்னவென்றால், ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் முதல் பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. அதுக்கு அடுத்த வசனத்திலேயே ஏன் நாம் வெட்கப்படுவதில்லை, நீங்க வெட்கப்படுவதில்லை என்ற அந்த காரணத்தையும் ஆண்டவர் வசனத்திலே சொல்றாரு. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், அதாவது நம்மை படைத்தவர் நம்முடைய மனவாளனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். படைகளின் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அதனால நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுக்கப்புறமா இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் நம்முடைய பரிசுத்தராய் இருப்பது மாத்திரமல்ல, மெய்யான தேவன் மாத்திரமல்ல, அவரே நம்முடைய மீட்பராக இருக்கிறார். அதனால நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அதாவது பூமி முழுமைக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். சர்வலோகத்தின் ஆண்டவராக இருக்கிறார். நம்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒரு உலக ரட்சகராக இருக்கிறார். உலகத்தையே ஆண்டு ஆளுகை செய்கிறவராய், உலகத்தையே வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்த வசனத்துல 8வது வசனத்துல அவர் சொல்றார் பாருங்க, கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஏன்னா அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். மறுபடியும் மீட்பர் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, 8ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 5 காரணத்தினால நம்முடைய உங்களை என்னை படைத்த தேவன் நம்முடைய மனவாளனா இருக்கிறார். அவர் படைகளின் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். படைகளின் தேவனா இருக்கிறார். அவர் பரிசுத்த நம்முடைய மீட்பர். அது மாத்திரமல்ல, உலகம் முழுமைக்கும் அவர் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, நித்திய மாறாத கிருபையினால நமக்கு இறங்கவும் அவர் மீட்பரமாய் இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. கலங்காம இருங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை நான் நேரெடுக்க போகிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலவேளையில அந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே, அந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எந்த நிமித்தமாய் ஆண்டவரே பயந்து ஆண்டவரே வெட்கப்படுவனோ என்று சொல்லி இருக்கிற அந்த சூழ்நிலையில எல்லாம் நீர் எங்களுடைய ஆண்டவரே மனவாளன், எங்களை சிருஷ்டித்தவர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தர், மீட்பர், மாத்திரமல்ல சர்வ பூமிக்கும் தேவனாய் இருக்கிற தேவன், நித்திய கிருபையினால எங்களுக்கு இறங்குகிற தேவன்.